T20 உலகக்கிண்ண போட்டிகளில் மிகவும் முக்கியமான நாள் இன்று கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இந்த முறை T20 உலகக்கிண்ண போட்டிகளுக்கான முதலாவது சூப்பர் 8 போட்டி இன்று நடைபெறுகின்றது. பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இந்த போட்டி மாறியிருக்கின்றது. நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் பலத்த நம்பிக்கைகளோடு வந்திருக்கின்றார்கள். நியூசிலாந்து இவ்வளவு காலமும் தங்களுடைய போட்டிகளை இந்தியாவில் விளையாடிவிட்டு இப்பொழுது இலங்கைக்கு வந்திருக்கின்றது. குழு ஏ, குழு பி, குழு சி என்ன நடந்தது? குழு ஏயில் இருந்து இந்திய பாகிஸ்தான் அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தேர்வாகியது. குழு பியில் இருந்து ஜிம்பாப்வே, இலங்கை அணிகள் தேர்வாகியது. ஆஸ்திரேலியா வெளியேற்றப்பட்டது. குழு சியை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகள் சூப்பர் 8 சுற்றுக்கு வந்தது. தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் குழு டியில் இருந்து வந்தது. இந்த வந்தவர்கள் எல்லாம் அதாவது அன்பீட்டின் டீம் என்று சொல்வார்கள். முதல் சுற்றில் எந்த விதமான தோல்விகளும் இல்லாத அணிகள் எல்லாமே குழு ஒன்றில் இருக்கின்றார்கள். அதாவது எக்ஸ் குரூப்பில் இருக்கின்றார்கள். குழு ஒன்றில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே அணிகள் தரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குழு இரண்டில் இலங்கை, அதே நேரத்தில் நியூசிலாந்து, பாகிஸ்தான் இவர்களோடு எதிர்பார்க்கப்படுகின்ற இங்கிலாந்து அணிகள் தரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு குழுவும் தங்களுடைய குழுவில் தான் விளையாடப் போகின்றது. உதாரணமாக இலங்கை 3 போட்டிகள் விளையாடும். பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து இதில் கூடுதலான வெற்றி பெறுகின்ற முதல் 2 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் அரையிறுதி போட்டிக்கு செல்லும். அரையிறுதி போட்டி எப்படி என்று சொன்னால், குழு 1இல் முதலிடம் பிடிக்கின்ற அணியும் குழு 2இல் 2ஆம் இடம் பிடிக்கின்ற அணிக்கும் நடைபெறும். உதாரணமாக இந்திய பாகிஸ்தான் போட்டி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் இதே பிரேமதாச மைதானத்தில். எப்படி என்றால், குழு 1இல் இந்தியா முதல் நிலை பிடிக்க வேண்டும். குழு 2இல் பாகிஸ்தான் 2வது அணியாக அரையிறுதி போட்டிகளுக்கு தேர்வானால் இதே ஆடுகளத்தில் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற போகின்றது. அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு தடவை இவ்வாறான நிகழ்வு நடைபெறுமா? இல்லாவிட்டால் இறுதிப் போட்டி கூட இலங்கையில் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அரையிறுதி போட்டியும் இலங்கையில் நடந்து இறுதிப் போட்டியும் இலங்கையில் விளையாடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாகிஸ்தானின் கையில் அனைத்தும் தங்கியுள்ளது. இப்போ வரலாம் விளையாட்டுக்கு. குறிப்பாக முதல் சுற்றை பொறுத்தவரை பாருங்கள், இந்தியா, மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே, அதே வேளையில் எதிர்பார்க்கப்படுகின்ற இன்னும் ஒரு அணி இருக்கின்றது. குழு 2ஐ பொறுத்தவரையில் இலங்கைக்கு எவ்வாறான சாதகங்கள், குழு 2இலிருந்து எந்தெந்த அணிகள் முன்னேறப் போகின்றன? பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அண்மை கால பெறுபர்களும் அவ்வளவு தூரம் ஆரோக்கியமானதாக இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் வெற்றியோடு சேர்த்து வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். இலங்கை அணியை பொறுத்தவரையில் சின்ன 2 அணிகளுக்கு அடித்தது. ஆஸ்திரேலியாவை துரத்தி விட்டது. ஜிம்பாப்வேயிடம் அடிபணிந்தது. அப்படித்தான் இலங்கை வந்திருக்கின்றது. நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் தங்களுடைய போட்டிகள் அனைத்தையும் விளையாடுகின்றார்கள். இந்தியாவுக்கு எதிராக விளையாட இருக்கின்ற போட்டிகளை தான் நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை அவர்களுடைய பலமாக சொல்லப்படுவது அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசை சிறப்பாக அமைந்திருக்கின்றது. பந்து வீச்சு வரிசை தான் கொஞ்சம் அப்படி இப்படி என்று சொன்னாலும் அடுத்த அணி அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற அணி இங்கிலாந்து. இதே இலங்கையை வைத்து 3-0 என வெள்ளையெடுப்பு செய்து வெளியேறிய இங்கிலாந்து இந்தியாவில் போட்டிகளை முடித்துவிட்டு இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் ICC போட்டிகள் என்று சொல்லி வந்தால் இலங்கை இங்கிலாந்தை வீழ்த்துவது வழமை. என்ன நடக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நாளைய நாளில் இலங்கை தங்களுடைய முதலாவது போட்டியில் விளையாட காத்திருக்கின்றது. இங்கிலாந்து அணியோடு கண்டி பல்லைகள மைதானத்தில் இலங்கையின் முதலாம் சுற்று போட்டிகள் நடைபெறப் போகின்றது. முதல் போட்டியில் பல்லைகளை, அதுக்கு பிறகு கொழும்பு, அதுக்கு பிறகு பல்லைகளையில் இலங்கை தங்களுடைய 3 போட்டிகளும் விளையாடப் போகின்றது. பாகிஸ்தானோடு பல்லைகளையில் நியூசிலாந்தோடு தான் இந்த கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெறப் போகின்றது. அதே நேரத்தில் மற்ற பக்கம் இந்தியாவை பொறுத்தவரையில் அனைத்து விதமான போட்டிகளுமே இரவு போட்டிகளாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜிம்பாப்வேயோடு இதுவரையில் T20 உலகக்கிண்ண போட்டிகளில் ஒரு தடவை தான் மோதி இருக்கின்றது. அதில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கின்றது. மேற்கிந்திய தீவுகளோடு இந்தியா T20 உலகக்கிண்ண போட்டிகளில் தோல்விகளே கூடுதலாக சந்தித்திருக்கின்றது. மேற்கிந்திய தீவுகள் என்ன செய்ய போகின்றது? நாளை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவு நாளை மறுதினம் நடைபெறுகின்ற போட்டி அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்படி சுவாரஸ்யத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த முறை சூப்பர் 8 சுற்றில் நிறைவில் என்ன நடக்கும்? இந்தியா பாகிஸ்தான் போட்டி மீண்டும் ஒரு தடவை இலங்கை களை கட்டுமா? இலங்கை அனைத்து துறைகளிலுமே இலங்கை முன்னேறக்கூடிய காலமாக மாறும். இந்திய பாகிஸ்தான் போட்டிகள் இலங்கையில் மீண்டும் நடைபெற்றால் அவ்வாறான சந்தர்ப்பம் இருக்குமா? இலங்கை அரையிறுதி போட்டிகளுக்கு முன்னேறுமா? இல்லாவிட்டால் இதுவரை காலமும் கிண்ணமெல்லாம் இல்லாமல் இருக்கின்ற நியூசிலாந்து அணி அரையிறுதி போட்டிகளை நோக்கி வருவார்களா? தொடர்ந்து சாம்பியன் பட்டத்தை வென்று கொண்டிருக்கின்ற இங்கிலாந்து, இந்தியா, மேற்கிந்திய தீவுகள் இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக, அதாவது இலங்கையும் கிண்ணத்தை கைப்பற்றி இருக்கின்றது. கிண்ணம் இல்லாமல் இருக்கின்ற தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் T20 உலக கிண்ணத்தை இந்த முறை கைப்பற்றினாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை. பார்க்கலாம் பொறுத்திருந்து. இன்று நடைபெறுகின்ற போட்டி
கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியில் மழையின் பாதிப்பும் இருக்கும் என்று சொல்கின்றார்கள். சூப்பர் 8 போட்டிகளுக்கு மழையின் ஆதிக்கம் நிறைந்ததாகவே மாறப்போகின்றது. மழைக்கு மத்தியில் உலக கிண்ணம் எவ்வாறு இருக்க போகின்றது? மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் இலங்கையில் நடைபெறுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.